ஹாய் வணக்கம், நான் கூகுள் பிரசாந்த். இந்த வீடியோவில் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து சில்வர் நல்ல ஒரு ஏற்றம். அப்கமிங் டேஸ் அண்ட் இயர்ஸில் வந்து சில்வர் வந்து எப்படி இருக்கலாம், அது போக வந்து சில்வர் வந்து ஃபிசிக்கல் டெலிவரி எடுக்க முடியுமா, சில்வர் அண்ட் கோல்டை. ஏன்னா வந்து பல பேர் வந்து பீக்கில் வாங்கி வச்சுருக்காங்க, அந்த பீக்கில் வந்து வாங்கி வச்சுட்டு சில லாஸில் இருக்காங்க. அக்குமுலேட் பண்ணால் ஏறுமா அண்ட் வந்து நமக்கு வந்து எந்த அளவு ரிட்டர்ன் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டெக்னிக்கல்ஸ் அண்ட் வந்து இந்த ஃபிசிக்கல் டெலிவரி கமாடிட்டியில் எப்படி எடுக்கிறது அதெல்லாம் பார்த்துடலாம். அண்ட் இன்னும் வந்து டன்னுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அண்ட் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் வந்து M6 சில்வரோட சார்ட் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், சில்வர் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் 2022 இந்த ரேஞ்சில் இருந்து 2024 ஃபுல்லாக ஏற ஆரம்பித்தான். எவ்வளோ ஏறி இருக்குது பாருங்கள். 22லேருந்து இப்போ வரையில் நமக்கு அந்த டாப் போய் அடிச்சிச்சு இல்லைங்களா, ரிட்டர்ன் போது 723% வந்து சில்வர் அப்படிங்கிறது ஏறி இருக்கு. சில்வரை பொறுத்த வரையில் அது ஆபரணமாக செய்கிறத தவிர்த்து நிறையா வந்து ரா மெட்டீரியல் ஃபீல்டில் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. அதோட டிமாண்ட்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால சில்வர் ஏறினதுக்கான காரணங்கள். சரியா? சரி, சில்வர் என்ன ஆகலாம்? இப்போ வந்து நிறைய பேர் இந்த பீக்கில் கூட எடுத்திருப்பாங்க, ஃபிசிக்கலாக வாங்கியிருக்கலாம், இல்லை வந்து அவங்க வந்து இல்லை இடிஎஃப்ஸாக வாங்கியிருக்கலாம். சரிங்களா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பீக்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது, இந்த ரேலியில் வந்து ரன்னிங் சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரே ஒரு வாய்ப்பு தான். விழுக சில்வர் ஆர் கோல்டு ரெண்டுமே நான் சொல்கிறேன், ஆவரேஜ் பண்ணுறது தான் ஒரே வாய்ப்பு. சரிங்களா? விழுக நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணும்போது இன்னும் பெட்டரான சடனாக வந்து பீக்ஸ் அண்ட் வந்து ரேலி வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து சில்வர் பாருங்கள், இப்போ வந்து கன்சாலிடேஷன் இருக்கான். இந்த ரேஞ்ச் பார்த்துட்டா கன்சாலிடேஷன் தெரியுதா, இந்த ரேஞ்சுக்குள்ளே மாட்டி மேலே கீழே அப்படின்னு ரிஜெக்ஷனில் சில்வருங்கிறது நமக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கான். திரும்ப ஏற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பழைய பீக் நம்ம வந்து அதை வந்து ஒரு ரெசன்ஸாக எடுத்துப்போம். அது வந்து போகணும்னா நம்ம வந்து முதல் பிரேக் அவுட்ஸ் கொடுக்கணும். சில்வர் நீட் டு பிரேக். சரிங்களா? அண்ட் ரிட்டர்ன்ஸ் பொறுத்தவரை மோஸ்ட்டாக வந்து நம்ம ஃபிபொனாச்சி அண்ட் வந்து இந்த வேவ் அனாலிசிஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வேளை சூப்பராக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், சில்வர் சூப்பராக போகுது அப்படின்னா சில்வர் வந்து நமக்கு பொசிஷனலாக ஒரு 5,56,000 அந்த ரேஞ்ச் வந்து நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். இது வந்து உடனே போகிறது கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுறதுனால உடனே போயிடுமா? இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அனாலிசிஸ் தான். இது பேஸ் பண்ணி யார் வாங்கணுங்கிறதுல அதை தெளிவாக சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒருவேளை சில்வர் அப்படி ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆனாலும் ஏற்கனவே 2022 பாட்டம்லேருந்து பாருங்களேன், இப்போ 2025 22 இங்கே இருக்குது பாருங்கள், எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு வீக்லி சார்ட்டை நான் வச்சுருக்கிறதெல்லாம். இங்கே இருந்து ஒரு ரேலி, இங்கே ஒரு 2020 அது ஒரு ரேலி, தென் 2022 இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதை இங்கேருந்து இந்த ரேலி வந்து பெரிய கன்சாலிடேஷன், டீப்பாக ஒரு பிரீத். சரிங்களா? 2 வருஷம் எடுத்து அதுக்கப்புறம் தான் ரேலி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்போ டைமுங்கிறது இயர்ஸில் ஆகும். சரியா? எப்பவுமே ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும், இயர்ஸில் ஆகும். அப்போ நம்ம வந்து இன்னும் பெருசாக போகணும்னு நினைக்கிறோம், சில்வரு லைக் வந்து இப்போ இருக்கிறது வந்து அப்படியே இரட்டிப்பாக ஆகணும் அப்படின்லாம் நினைக்கிறோம், ஆல் டைம் ஹை இல்லை அதுக்கும் மேலெலாம் போகணும்னா ரேஞ்சில் எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு ஒரு 3 to 5 years கூட ஆகலாம். சரிங்களா? அதுவரையில் நம்ம என்ன பண்ணணும், எவ்ரி டிப்பை வந்து நம்ம வந்து பையிங்காக அப்போ வந்து யூஸ் பண்ண வேண்டியது. அது வந்து ஒரு கிராஷாக வந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே கிராஷ் மாதிரி தான் வந்து நிற்கிறான், நல்லா விழுந்தாலும் சரி, இல்லை விழுக நீங்கள் வந்து அக்குமுலேட் லைக் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. எவ்ரி 3 to 5% வந்து ஃபால் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம வாங்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். இப்போ நான் வந்து கான்ட்ராக்டாக வாங்க முடியாது, என்ன பண்ணுறது? ஏன்னா வந்து கான்ட்ராக்டுக்கு எக்ஸ்பைரி இருக்குது 30 days அப்படிங்கும்போது நீங்கள் MCXயில் கான்ட்ராக்டாக வாங்குறது கரெக்டாக இருக்காது. அப்போ இடிஎஃப்ஸாக வாங்கலாம். சில்வர் இடிஎஃப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது நம்ம இல்லை கோல்டு இடிஎஃப்ஸு. ஏன்னா கோல்டு இதே மாதிரி தான் நல்ல பீக் போயிட்டு கீழே வந்திருக்கான். கோல்டு பீஸு, சில்வர் இடிஎஃப்ஸு இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். எவ்ரி 5% லைக் இப்போ வந்து மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கு இல்லைங்களா, டக்குன்னு விழுகிறான் 5%, 10% விழுக வாங்கணும். லாங் டேர்ம் வந்து நம்ம அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா பெட்டராக ஆவரேஜ் ஆகும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எப்போவுமே இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபாலிங்கில் அக்குமுலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் இந்த விஷயமும். சரிங்களா? ஓகே,
இப்போ நமக்கு அப்புறம் லாங் டேர்ம் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு முடிவு பண்ணிட்டோம், வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ நம்ம ETF வேணாம், எனக்கு ஃபிசிக்கலாக வாங்கணும், எப்படி வாங்குறது? மார்க்கெட் ப்ரைஸுக்கே நான் அக்குமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து எந்த மாதிரி வந்து நான் அக்குமுலேட் பண்ணுறது? ஏன்னா இப்போ நகை கடைக்கு போயிட்டு நான் வந்து இங்கே ப்ரைஸ் விழுந்தோம் போயிட்டு வாங்குறதுக்குள்ளே விலை ஏறிடுச்சு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் என்ன அப்படின்னா தன் வந்து கோல்டு வாலெட் அப்படின்னு வந்து ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னா நீங்கள் வந்து எம்சிஎக்ஸ் ப்ரைஸுக்கு வந்து பியூர் அப்படியே வந்து ஃபிசிக்கல் டெலிவரி உங்கள் ஹோமுக்கே டெலிவரி அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. இந்த கோல்டு அண்ட் சில்வர் இந்த ரெண்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இது நம்மளால் வந்து மார்க்கெட் ப்ரைஸில் 1 கிளிக்கில் பை பண்ணிக்க முடியும் உங்கள் தன்னோட ஆப் மூலிமா. சரியா? இப்போ அதுக்கு எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் கூகுள் நீங்கள் போடுங்க தன் கோல்டு வாலெட் அப்படின்னு போட்டிங்கன்னா சரி, இந்த கோல்டு வாலெட் தான் நான் சில்வரும் வாங்கலாம், கோல்டு வாங்க முடியும். உங்களுக்கு எம்சிஎக்ஸில் என்ன ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அது சில்வர்னால் வந்து 1 கிராமு, அதாவது 1 பவுன் 8 கிராம் இருக்கு இல்லைங்க, 8 கிராமு, அப்புறம் வந்து கேஜிஸ் மூலம் கொண்டு வாங்கலாம். இதுவும் அப்படி தான். கோல்டு சில்வர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன ப்ரைஸ் போதோ, பியூரிட்டி வந்து 99.9 அப்படிங்கிற பியூரிட்டியில் நம்மளால் வந்து வாங்கிக்க முடியும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா வந்து பை எம்சிஎக்ஸ் ப்ரைஸ் என்ன போகுதோ அதுக்கே லைவ்லாம் நம்ம வந்து தன் ஆப்லேயே பை பண்ணிக்கலாம். தென் வந்து அது வந்து பாதுகாப்பான முறையில் வந்து நம்ம உங்களுக்கு வந்து பியூரிட்டியாக நமக்கு வந்து வாலெட்டில் வந்து லாக்கர்ஸில் இருக்கும், ஸ்டோரேஜில் இருக்கும். அண்ட் எந்த டைம் வேணால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதை ஹோம் டெலிவரிக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்கள் ஹோமுக்கே வந்து டெலிவரி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இது ப்ராப்பராக வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து செட்டில்மெண்ட்டு இதுக்குன்னு வந்து எம்சிஎக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அந்த செட்டில்மெண்ட்டில் மூலிமா நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். உங்களுக்கு டவுட் எதுவும் வேணால் நீங்கள் இது கீழே வந்து ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. தென் வந்து பியூரிட்டி பாருங்கள் அண்ட் லைவ் ப்ரைஸு, 0 மார்க்அப் அப்படின்னு இருக்குது. தென் வந்து செபி ரிஜிஸ்டர் வாலெட்ஸில் தான் அவங்க ஸ்டோர் பண்ணுறாங்க. டோர் ஸ்டெப் டெலிவரி, அஷ்யூட் ஸ்டோரேஜ் அண்ட் வந்து எம்சிஎக்ஸுங்கிறது உங்கள் பாதுகாப்பான முறையில் அதோட ப்ரைஸில் தான் வாங்கிறது அப்படிங்கிறது. இது வந்து சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே நம்மளால் வாங்கிக்க முடியும். விழுக நான் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் வந்து ஃபிசிக்கலாக வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், லாங் டேர்முக்கு உங்களால் முதலீடுகளை பண்ண முடியும். அது 5 வருஷமானதாலும் சரி, 10 வருஷமானதும் சரி, நீங்கள் 1 கிளிக்கில் ஃபோன்லேயே டெலிவரி அப்படிங்கிறது வீட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், போட்டுக்க முடியும் இந்த தன் ஹெச்கியூ மூலிமா. அண்ட் டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா தாராளமாக இங்கே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் பார்க்கலாம். தென் வந்து இங்கே வந்து பார்த்துட்டா தெரியும் 1 கிராம் கோல்டு 1 கிராம் 8 கிராம் 10 கிராம் 100 கிராம் 1 கேஜி அப்படிங்கிற அளவில் நம்ம வாங்கிக்க முடியும். அண்ட் சில்வர் பொறுத்தவரை பார்த்துட்டா 1 கேஜி அண்ட் வந்து 5 கேஜி 30 கேஜி. சரிங்களா? இது வந்து சில்வருக்கான ஃபிசிக்கல் டெலிவரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இது டோர் ஸ்டெப் உங்கள் வீட்டு வாசலில் வந்து உங்களுக்கு டெலிவரி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். சரியா? மற்ற எல்லா டவுட்ஸுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு வந்து தன்னோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு. அதில் உங்களுக்கு ஈஸியாக 1 கிளிக்கில் முதல்ல வந்து நீங்கள் அந்த ஆத்தென்டிகேஷன் கேட்கும், நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஃபியூ மினிட்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி எம்சிஎக்ஸ் ப்ரைஸுக்கு கோல்டு அண்ட் சில்வர்ஸை வாங்கி தென் அதோட கான்ட்ராக்டாக தான் வாங்கும் ஃபஸ்ட்டு அது. தென் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் டெலிவரி ஃபுல் செட்டில்மெண்ட் நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் ஃபிசிக்கல் டெலிவரி வேணால் தாராளமாக எடுத்துக்கலாம். சரியா? ஓகே, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அது ஃபிசிக்கலாகவும் எடுக்கலாம் ஆர் இடிஎஃப்ஸாக வாங்கலாம். இடிஎஃப்னால் நீங்கள் வந்து தன்னோட இதில் போய்ட்டு சில்வர் பீஸு ஆர் வந்து இடிஎஃப் சொல்கிறேன், சில்வர் இடிஎஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா நிப்பான் இந்தியா சில்வர் இடிஎஃப் வருது பாருங்கள், இடிஎஃபாகவும் வாங்கிக்கலாம். சரியா? இடிஎஃப் பொறுத்தவரையில் பார்த்துட்டோன்னா நமக்கு 252 ரூபாய்க்கு இருக்குது. விழுகு இடிஎஃப் வந்து எப்போல்லாம் வந்து 5% 10% ட்ராப் ஆகுதோ உங்களுக்கு வந்து மாதம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ராப் ஆக அப்போல்லாம் வாங்க முடியும். ஓவராலாக இப்போ ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ ட்ராப் ஆகிடுக்கு அப்படின்னா சில்வர் 29%. அகெயின் விழுக வாங்கலாம். திரும்ப என்ன ஆகும், லாங் டேர்முக்கு எப்படியோ மார்க்கெட் அப்படிங்கிறது ஏறும். நீங்கள் பாருங்களேன், மார்க்கெட் வந்து ஒவ்வொரு முறையும் ஆல் டைம் ஹை பிரேக் ஆயிருக்கா, லோ பிரேக் ஆயிருக்கானா, ஆல் டைம் ஹை தான் பிரேக் ஆயிருக்கு. கரெக்டாக? அப்படிங்கும்போது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது விழுக வாங்குறது தவறே கிடையாது, பெட்டராக ஆவரேஜ் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின இடத்துக்கே வந்தால் கூட நம்ம ப்ராஃபிட்ஸை புக் பண்ணிடலாம். அதுக்கு நீண்ட நாள் அப்படிங்கிற கேப், 4 வருஷம் கேப் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும்.
ஓரளவுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து தன்னுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் தாராளமாக கேட்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.